எல்லாருக்கும் வணக்கம். கேள்வி சேகர். இந்த மாதத்தை நான் முதல்ல ஒரு வீடியோ பிளாகிங் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பிளாகிங்கோட தலைப்பு வந்து தமிழ் சினிமா ரிப்போர்ட் செப்டம்பர். போன மாதம் லாஸ்ட்டில் ரிலீஸ் ஆன மங்காத்தா படம் வந்து தமிழ் சினிமாவோட ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணாங்க. அந்த எஃபெக்ட் வந்து இந்த மாதம் ஓப்பனிங்லேயே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் சரியான ரிப்போர்ட் வரல. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கம் போல இந்த மாதமும் ஒரு 15 படங்கள் 20 படங்கள் கிட்ட வந்து தமிழ் சினிமா வந்துருக்கு. மதிக்கத்தான் சார் சின்ன சின்ன படங்கள்லாம் வந்துருக்கு. பெருசாக அது அந்த படங்களை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கான விஷயம் எதுவும் இல்லாதனால குறிப்பிட்ட சில படங்களை பற்றி மட்டுமே இந்த மாதம் ரிப்போர்ட் நான் சொல்கிறேன். அது முக்கியமாக சொல்ல வேண்டிய படம் எங்கேயும் போதும். இந்த மாதம் முதல் வாரத்தில் வந்த படம், அதுவும் வந்தான் வென்றானும் ஒரே நாளில் வந்துச்சு. அதில் மங்காத்தாவுடைய பெரிய ஒரு அக்ரஸிவான ஒரு வசூலுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு படம் மக்களிடையே நல்லா ரீச் ஆயிடுச்சு. நல்ல கதை, நல்ல திரைக்கதை, நல்ல என்டர்டைன்மெண்டான பாட்டு எல்லாம் வந்து வசூலும் நல்லா இருந்துச்சு. அதே போல் அந்த படத்துடைய வெற்றிக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, நிறைய ஊரில் முதல் வீக்கில் போட்ட 2வது நாளுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவாக 2-3 தேட்டரில் போட்டது, ஒவ்வொரு ஊர்லேயும் போட்டது தான் வந்து அந்த படத்தோட வெற்றிக்கு நான் சார்ந்து. இன்னொரு படம் ஜீவாவுடைய வந்தான் என்றான். கோவோடைய வெற்றிக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு அவருக்கு வந்த படம் ரௌத்ரம். அந்த ரௌத்ரம் வந்து மிக சுமாராக தான் போச்சு. அது ஒரு தோல்வி படமாக தான் இருந்துச்சு. அப்படி அதுக்கப்புறம் வந்த படம் தான் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்தான் வென்றான். இந்த வந்தான் வென்றான் படம் வந்து கோவோடைய வெற்றியை வைத்து மிகப்பெரிய விலைக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வைக்கப்பட்டது. ஆனால் வந்து ரௌத்ரத்தை விட மிக குறைந்த அளவுக்கு ஒரு வரவேற்பட்டு ஒரு மாபெரும் தோல்வி படம் தான் இருக்குது. இது வந்து ஒரு ஜீவாவுக்கான கதையாக இல்லாததும் ஒரு பெரிய வருத்தம். அதே போல் இன்னொரு குறிப்பிடத்தக்க ஒரு படம் ஓரளவுக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்டுக்கு ஒரு படம் வந்தால் 1000 விளக்கு. 1000 விளக்கில் வந்து சத்யராஜும் சாந்தமும் நடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். மிக மோசமான ஒரு மார்க்கெட்டிங்னாலும் ஒரு நல்ல கதை இதுக்கான லைன் இருந்தும் ஒரு மீடியாக்கள் திரைக்கதை நல்லா அந்த படம் தோல்வியாக சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் ரிலீஸ் ஆன படங்களில் எல்லாமே வந்து பெருசாக மங்காத்தாவுடைய சென்ற மாதம் வெற்றிக்கு பிறகு எங்கேயும் இப்போது மட்டுமே வெற்றி படமானது இருக்குது. நன்றி, வணக்கம்.